தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் நாளை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே போல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக மாநில அவசர கட்டுப்பாட்டு பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 500 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இன்று காலை பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வார் ரூம் மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, அதேபோன்று பம்பிங் ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இந்நிலையில் 7 மாவட்டங்களில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுவைக்கு வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக கூறினார். இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பக்கத்தில் வரும்போது ஸ்லோ ஆகலாம். இது இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் நம்ம ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது. அதே மாதிரி கடக்கிறதோ அது நகர்ந்து செல்வதோ ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது. பெரிய பகுதி. நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா காத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிக்க, அப்புறம் நிற்கும், திருப்பி காத்து அடிக்கும். அது ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லாமே நகரும். அது அந்த இதுதான் அதில் இருக்கக்கூடிய சில மணி நேரங்கள் கூட நகரம். ஏன்னா ஒரு கரையை கடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை. நம்ம சென்ட்ரல் போர்ஷன் ஒன்று இருக்கு, அது கரையை கடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அது முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்குடைய அமைப்பை பொறுத்து இருக்கு. அது கடல் பகுதியில் நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து இருக்கு. இன்ட்ராக்ஷன் நடக்கும். நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் நிலத்தோட இன்ட்ராக்ட் நடக்கும். சில சமயம் வேகம் நடக்கும், சில சமயம் மெதுவாக நடக்கலாம், சில சமயம் நின்றும் கூட இருக்கலாம். கடலூர், புதுவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 2 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்று
புயலின் எந்த சூழலை எதிர்கொள்ளவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாநகராட்சி மேற்கொண்டு வரும் பணிகளை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 193 பேர் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் 2,32,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 1700 மோட்டார் பம்புகளை கொண்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் 1 மணி நேரம் மழை விட்டாலே தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீர் வடியும் என்றும் கூறினார். மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில் இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சில இடங்கள் மழை தேங்கி தண்ணி நிற்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ட்ரெயின் ஆகிடும். பெஞ்சல் புயல் இன்று மாலை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் தொடர்ந்து சென்னையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் அது மகாபலிபுரம் காரைக்கால் இடையே இன்று மாலை கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இப்போ புயல் காரணமா அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிக கனமழை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு நேரத்திற்கு இந்த மழை என்பது இருக்கும்? நிச்சயமா பாலவேல், பெஞ்சல் புயலானது சுமார் 90 கிலோமீட்டருக்கு தொலைவில் மிக அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. புயல் கரையை நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 13 மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர், இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆகிய 14 பகுதிகளிலுமே கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் ஆகிய 5 மாவட்டத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் லேசான மழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதுமே தென் தமிழ்நாடு பகுதி இல்லாமல் மற்ற பகுதிகளில் அனைத்து பகுதிகளுமே பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் சென்னைக்கு மிக அருகாமையில் வந்துவிட்டது. கரையை நெருங்க இனி சென்னை போன்ற வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை இருக்கும். ரெட் அலர்ட் எச்சரிக்கை வேற கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாலவே, விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. சென்னை பட்டாளம், பெரியமேடு உள்ளிட்ட பகுதியில் இன்று மதியம் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் தற்போது மழை விட்டிருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக அந்த மழைநீர் வடிந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தற்போதைய சூழல் அந்த பகுதியில் என்ன விவரங்களை பதிவு செய்யலாம்?
பாலா, நாம் இப்போ சென்னை பட்டாளம் வடசென்னை பகுதியான பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய டெமலஸ் சாலையில் இருக்கும். இந்த ஒவ்வொரு மழையின் போதும் இந்த சாலைகளில் மழைநீர் தேங்குவது அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையான ஒரு நிகழ்வு தான். கடந்த மழையின் போதும் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக இன்று காலை, அதாவது இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று மதியம் அளவில் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நம்ம அது தொடர்பாக நேரலையும் செஞ்சோம். இங்க வந்து முழங்கால் அளவிற்கு இங்க வந்து மழைநீர் தேங்கி இருந்தது. இந்த நிலையில தற்போது கடந்த ஒரு மணி நேரமாக மழை விற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருது. குறிப்பா இந்த மாதிரியான அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல ராட்சச பம்புகள், உயர் திறன் கொண்ட பம்புகள் பொருத்தப்பட்டு அந்த மழைநீரானது வெளியேற்றப்பட்டு வருது. அந்த சூழல்ல தற்போது இந்த டெமலஸ் சாலை பிரதான சாலையில மழைநீர் முழுமையா வடிந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உட்புற சாலைகள்ல மழைநீர் தேங்கி இருந்தாலும் கூட பிரதான சாலைகள்ல தற்போது மழைநீர் என்பது அகற்றப்பட்டிருக்கு. அதே போல பெரியமேடு பகுதிகளிலும் இன்று மதியம் வந்து முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருந்தது. தற்போது அந்த மழைநீர் என்பது அகற்றப்பட்டிருக்கு. இருப்பினும் கூட இந்த பகுதியில வீடுகளுக்குள் மழைநீர் இன்று காலை முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து உட்புற சாலைகள்ல மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது. அந்த நிலை இன்னும் தொடருது அப்படின்னா கூட அந்த தேங்கி இருந்த மழைநீரான அளவு வந்து உட்புற சாலைகள்ல குறைஞ்சிருக்கு. மற்றொரு புறம் பிரதான சாலைகள்ல முழுமையா மழைநீர் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கு. பாலா, தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அகற்றக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் சாலை மூடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்புகளை கொண்டு சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போதைய சூழல் அந்த பகுதியில் என்ன? சாலைகள் மூடப்பட்டதற்கான காரணமா காவல்துறை சொல்வது என்ன? மிக முக்கியமான கடற்கரை ஒன்றான மெரினா கடற்கரையில் கடல் கொந்தளிப்பு ஒரு புறம் அதிகமாக இருக்கு. காவல்துறை யாரும் இங்க இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்க விசில ஊதி அவங்க வந்து மக்களை அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாம இங்க இருக்கக்கூடாது என்பது அரசுடைய உத்தரவாக இருக்கிறது. அதையும் மீறி மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறத நம்மளால காட்சிகளாக பார்க்க முடியுது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசி அவங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல இருந்து வர்றாங்க. சர்வீஸ் சாலை முழுவதுமே போக்குவரத்து நிறுத்தம் செஞ்சப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் வாகனம் இருக்கோ அந்த வாகனத்தை தற்போது எடுக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தி அவங்கள வந்து இந்த இடத்துல இருந்து விசில் ஊதி அவங்கள வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். கடல்ல அலையின் வேகமும் ஆர்ப்பரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு பாலா. ஏன்னா காவல்துறையினர் சொல்லக்கூடியது ஒன்றுதான், இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிலையாக இருக்கு. அதனால யாரும் கடற்கரையில் இருக்காதீங்கன்னு காவல்துறை சொல்லி அவங்கள வந்து அப்புறப்படுத்தி வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக காவல்துறை வந்து விசில ஊதி அவங்களை எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. மறுபுறத்தில் கடலுடைய கொந்தளிப்பு நம்ம பார்க்குறோம். கடல் கொந்தளிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. கனமழை வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடற்கரை மணல் பகுதி வந்து மணல் வந்து சாலையை நோக்கி நகரக்கூடியதையும் நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடியும். காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நாம் நேற்றெல்லாம் வந்து கடற்கரை பகுதியிலிருந்து நேரலை செய்தோம். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த பகுதி முழுவதும் அபாயகரமான ஒரு நிலையில் இருப்பதால் அந்த பகுதிக்கு நாம் செல்லாமல் சர்வீஸ் சாலையிலிருந்து இந்த நேரலையும் நாம் செய்து வருகிறோம். காவல்துறை சொல்வது ஒன்றுதான், தேவையில்லாமல் புயல் கரையை கடக்கும் வரை, மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மட்டும் வெளியே வாங்க. லோ லைன்ல இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முகாமுக்கு வந்துடலாம். இது போன்ற எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. அவங்க காவல்துறை தங்களால் முடிந்த பணிகளை மேற்கொண்டு வருவாங்க. இருந்தபோதிலும் ஒரு சிலர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்களை அப்புறப்படுத்த பணிகளை தற்போது காவல்துறை மிக தீவிரமாக இறங்கி வருது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். புயல் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் பல ரயில்கள் ஆவடியில் இருந்து இயக்கப்படும் என்பதால் அங்கு பயணிகள் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த ரயில்கள் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது? பாலா, சென்னையின் புறநகர் பகுதியான இந்த ஆவடி சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது.
இந்த நிலையில் தற்பொழுது சென்னையின் புறநகர் செல்லக்கூடிய மின்சார ரயில்களும் குறைத்து ரயில்வே இயக்கி வரும் சூழ்நிலையில சென்னை சென்ட்ரல் இருந்து புறப்பட வேண்டிய அந்த ரயில்களும் தற்பொழுது ஆவடியிலிருந்து புறப்படும் என அறிவிப்பு என்பது வெளியாயிருக்கிறது. இதனால் ஆவடி ரயில் நிலையத்திற்கு பொதுமக்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். இந்த ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில அங்கு சரியான முன்னேற்பாடுகள் எதுவும் கிடையாது. அங்கு தற்போது ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் அதிகமானவர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதற்கு இடமில்லை, அவர்களுக்கு போதுமான வசதிகளும் இல்லை. இந்த நிலையில்தான் சென்னையில சென்ட்ரல் இருந்து திருப்பதி செல்லும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், லால்பாக் எக்ஸ்பிரஸ், மைசூர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் லோக்மான்யா திலக் எக்ஸ்பிரஸ், மங்களூர் செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோவை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயில்களும் ஆவடியிலிருந்து அடுத்தடுத்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவள்ளூர் அரக்கோணத்திலிருந்தும் அடுத்தடுத்து ரயில்கள் இயக்குவதற்கும் அட்டவணையை தென்னக ரயில்வே என்பது வெளியிட்டிருக்கிறது பாலா. மேலும் இந்த பகுதியிலிருந்து ஆவடியிலிருந்து சென்ட்ரல் சென்று சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் ஆவடிக்கு வந்து பயணிகள் மிகுந்த அலைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதுபோல கோவையில் நடக்கக்கூடிய ஒரு கால்பந்து விளையாட்டுக்கு செல்லக்கூடிய 30 பேர் கொண்ட சிறுவர்கள் அந்த கொட்டு மலையில் இந்த அலைச்சலுக்கு உள்ளாகி அந்த ரயில் செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. தற்போது இந்த ஆவடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மிக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் காண்கிறோம். அந்த மின்சார ரயில்களும் குறைத்து இயக்கப்படுகிறது. அதிலும் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் ஏறக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது பாலா. விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன். மழை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கனமழை தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வருகிறது. சென்னை நகர் முழுவதும்